பிரைஸ் அலாட். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் யோசுவா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனமுக்கு இப்படியாக சொல்லப்படுகிறது. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். அதாவது யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை சொல்றாரு, நீங்க பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க, தேவன் உங்கள் நடுவில் அற்புதம் செய்வார் சொல்லி யோசுவா சொல்றார். யோசுவா இந்த வார்த்தையை ஜனங்களை பார்த்து சொல்றாருன்னா, அதாவது அந்த இஸ்ரவேல் ஜனம் வந்து அந்த எரிகோ பட்டணம் எதிரிகள் கிராமத்துக்கு போனோம். அதாவது நடுவில் பார்த்தீங்கன்னா யோர்தான் நதி இருக்குது. அந்த யோர்தான் நதியை கடந்து தான் அவங்க போனோம். அதாவது பார்த்தா அந்த யோர்தான் நதி வந்து கடக்க முடியாது. அந்த யோர்தான் நதி வந்து பயங்கர போஸ்டில் அந்த நதி பயங்கர போஸ்டில் போகும். அதாவது ஒரு ஆளு காலை வச்சாலும் அடிச்சு அப்படியே நதி ரொம்ப கடக்க முடியாத காரியம். அது வந்து சாத்தியமில்லாத காரியம். ஆனால் யோசுவா சொல்றாரு, தேவன் ஏசப்பா வந்து அதாவது ஏசப்பா வந்து யோசுவாவோட சொல்றாரு, நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க, ஜனங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க, நீங்கள் உங்கள் நடுவில் நான் உங்களுக்கு அற்புதம் செய்வேன், நிச்சயமாக இந்த நதி நீங்கள் கடக்கும்படி நான் செய்வேன், உங்களுக்கு நான் உதவி செய்வேன்னு சொல்லி யோசுவாவோட சொல்கிறார். யோசுவா அதனால தான் ஜனங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் இன்றைக்கி பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க, நாளைக்கு தேவன் உங்கள் நடுவில் அற்புதம் செய்வார் சொல்லி யோசுவா அந்த ஜனங்களை சொல்லும்போது அதுக்கப்புறம் அந்த ஜனங்கள் எல்லாம் வந்து அதுக்கப்புறம் அவங்க பரிசுத்தப்படுத்தி கொண்டாங்க. அதே போல் ஏசப்பா அவங்க நடுவில் அற்புதம் செஞ்சார். எந்த யோர்தான் நதி அவங்க கடக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அந்த நதி ஈஸியாக கடக்கும்படி செஞ்சு அந்த நதியை அவங்க கடந்து போனாங்க. இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கை நம்ம ஆண்டோடைய பிள்ளை அந்த நம்ம வாழ்க்கையில் எப்படியாப்பட்ட கடக்க முடியாத பிரச்சனையை கற்று நிச்சயமாக கடக்கும்படி செய்வார். நம்ம வாழ்க்கையில் எப்படியாப்பட்ட சூழ்நிலை கற்று நிச்சயமாக நம்ம அதை மாற்றிப்பட வல்லமுள்ள தேவனாக இருக்கும். ஒன்று நம்ம வந்து பரிசுத்தமாக நம்ம காத்துக்கொள்ளலாம். நம்ம தேவன் மட்டும் நம்ம பரிசுத்தமாக இருந்தால் நிச்சயமாக இயேசுப்பா எல்லாவற்றையும் செய்வார். ஏன்னா நம்ம ஆராதிக்க இயேசுப்பா ஒரு பரிசுத்தம் உள்ள தேவன், சுத்த கண்ணன், பாவமே செய்யாத ஒரு சர்வ வல்லமுள்ள தேவன். அப்படியாப்பட்ட பரிசுத்த தேவன் நம்மளோட தேவனாக நம்ம அப்படியாப்பட்ட தேவன் நம்ம பிள்ளையாக இருக்கும்போது நம்ம பரிசுத்தமாக நம்ம கத்திற்கு வாழும்போது நிச்சயமாக இயேசுப்பா நம்ம எல்லாவற்றையும் அற்புதம் செய்வார். ஏன்னா தேவனுக்கு பிடிச்சமான காரியம் பரிசுத்தம் தான். அதனால் இயேசுவான சொல்கிறேன், இன்னைக்கு நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க, நாளைக்கு உங்கள் நடுவில் உங்களுக்கு அற்புதம் செய்வான்னு சொல்லி அதே போல் இயேசப்பா உங்களுக்கு அற்புதம் செஞ்சார். இன்றைக்கி உங்களோட வாழ்க்கையில் சரி, நீங்கள் ஆண்டுக்கு பிரியமாக உங்கள் வாழ்க்கை நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க, இயேசப்பா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். எப்படியாப்பட்ட உங்கள் வாழ்க்கையில் கடக்க முடியாத காரியம் நிச்சயமாக இயேசப்பா உங்களுக்கு கடக்க முடியும் செய்வார். எப்படியாப்பட்ட உங்கள் வாழ்க்கையில் சூழ்நிலைகள் தோல்வியாக இருந்தாலும் ஜெயமாக மாற்றி உங்களுக்கு ஒரு வெற்றி சிறக்க பண்ணி கற்று உங்களுக்கு கொடுப்பாரு. ஒன்றே தேவன் முன்னாடி நம்ம பரிசுத்தமாக இருக்கும் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வோம். ஆமென்.